السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 41வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த 41வது நாளில் உங்களுடைய அலிஃப் லாம் மீம் பழைய பாடம் என்பது 3வது கால் ஜுசுவாகவும், சயக்கூலினுடைய பழைய பாடம் என்பது முதல் கால் ஜுசுவாகவும், அதைத் தொடர்ந்து உங்களுடைய சபக் பாடம் என்பது நேற்றைய புது பாடம் உங்களுடைய சபக் பாடமாகவும் இருக்கிறது. நேற்றைய புது பாடம் என்பது 201வது ஆயத், அதாவது உலாயிக லஹும் நசீபும் மிம்மா கஸபு, அதிலிருந்து தொடங்கி அதுவும் முபீன் 208வது ஆயத்து வரை உங்களுடைய சபக் பாடமாக இருக்கிறது. சயக்கூலினுடைய 2வது கால் ஜுசுவை நாளைய பழைய பாடமாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். பாடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பழைய பாடங்களும் அதிகமாகிக் கொண்டே போகும். பழைய பாடங்கள் அதிகமாகுவதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அதை கண்டு அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் நீங்கள் பழைய பாடங்களை உஸ்தாதிற்கு அனுப்பி உஸ்தாத் அதை கேட்கவில்லை என்றால் நீங்கள் மனம் சோர்ந்து விட வேண்டாம். ஏனென்றால் பாடங்கள் அதிகமாக நீங்கள் கொடுக்கறது ஒரு ஆள் கரெக்டாக டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனால் உஸ்தாத் ஒரு 10 பேர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆளுக்கு சுமார் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கணும்னு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். பழைய பாடங்களை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அவங்க அதை பார்த்து உங்களுக்கு பாடங்களை திருத்தி கொடுத்துருவாங்க. பாடத்தை கவனிக்காமல் மட்டும் ஆனால் இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பான முறையில் பாடத்தை கவனிச்சிருவாங்க. உங்கள் பாடங்களில் இருக்கக்கூடிய சரி தவறுகளை இன்ஷா அல்லாஹ் அவங்க திருத்தி கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரையிலும் நாம் மனனம் செய்த அனைத்து இறை வசனங்களையும் நமது மனதில் அழியாது மறக்காது அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவதோடு, இனி மனனம் செய்ய இருக்கின்ற பாடங்களை நமது நாவிற்கும் நமது மனதிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவானதாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய புதிய பாடம் என்பது 208வது ஆயத்தில் இருந்து 212வது ஆயத் வரை ஒரு 4 ஆயத்தை மாத்திரம் இன்றைக்கு பாடமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்து ஒரே ஆயத்து ஏறத்தாழ அரைப்பக்கம் வருகிறது. எனவே 208 முதல் 212வது ஆயத்து வரை உங்களுடைய இன்றைய புதிய பாடமாக இருக்கிறது. பாடத்தை மிகுந்த கவனத்தோடு பார்த்து வாருங்கள். இன்றைய புது பாடத்தை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. இந்த துஆக்களை வழமையாகவே ஓதி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மனனம் செய்யக்கூடிய பாடம் உங்களுடைய நாவிற்கும் மனதிற்கும் மிக இலகுவானதாக இந்த துவாவை கொண்டு அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால் இந்த துவாவை வழமையாக இன்ஷா அல்லாஹ் ஓதி வர முயற்சி செய்யுங்க. பாடத்தை கையை வைத்து கவனமாக பார்த்து வாருங்கள்.
فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور سل بني إسرائيل كم آتيناهم من آيات بينة ومن يبدل نعمة الله من بعد ما جاءته فإن الله شديد العقاب زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا والذين اتقوا فوقهم يوم القيامة والله يرزق من يشاء بغير حساب. அதுக்கடுத்து இருக்கிற ஒரு ஆயத்து லேசான ஆயத்து தான், ஆனால் அது கொஞ்சம் பெரிய ஆயத்தாக இருக்கிறதுனால அதை நாளைய புது பாடத்தோடு நம்ம இணைத்து கொள்வோம். இன்றைய புது பாடம் வெறும் 4 ஆயத்துகள் மாத்திரம்தான். பாடத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக ஈஸியாக நீங்கள் மனனம் செய்து கொள்ளலாம். பாருங்கள், فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور سل بني إسرائيل كم آتيناهم من آيات بينة ومن يبدل نعمة الله من بعد ما جاءته فإن الله شديد العقاب زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا والذين اتقوا فوقهم يوم القيامة والله يرزق من يشاء بغير حساب. இன்னொரு முறை பார்த்து கொள்ளுங்க. கையை வச்சு பாடத்தை கவனித்து பாருங்கள். கையை வைக்காமல் பார்க்க வேண்டாம், கையை வச்சு பாருங்கள் பாடத்தை. فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور سل بني إسرائيل كم آتيناهم من آية بينة ومن يبدل نعمة الله من بعد ما جاءته فإن الله شديد العقاب زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا والذين اتقوا فوقهم يوم القيامة والله يرزق من يشاء بغير حساب صدق الله العظيم
وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். புது பாடங்களை கவனத்தோடு பாருங்கள், பழைய பாடங்களை மிகுந்த கவனத்தோடு பார்த்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடிக்கக்கூடிய இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் பாடங்களை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.